மக்களே வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிஃப்ட் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹெய்ஸ் த்ரில்லர், அதாவது நடு வானத்துல நிறைய தங்க கட்டிகளை திருடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெய்ஸ் பிளான். அந்த பிளானை பண்ணி முடிக்கிறதுக்காக கெவின் ஹார்ட் தலைமையில ஒரு குரூப் வந்து இதுல செயல்படுவாங்க. ஆக்சுவலி ஜார்கன்சன் அப்படின்ற ஒரு நபர் அந்த தங்க கட்டிகளை பாத்தீங்கன்னா நிறைய ஹேக்கர்ஸ்க்கு லஞ்சமா கொடுத்து அந்த ஊரோட வாட்டர் சப்ளைல ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஸோ இந்த பிளானை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு திருடனை ஹயர் பண்ணி அந்த தங்க கட்டிகளை கொள்ளடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த திருடன் தான் வந்து கெவின் ஹார்ட். ஆக்சுவலி இவர் ஒரு ஆர்ட் தீஃப், நிறைய NFT ஆர்ட்ஸ்லாம் திருடி இருப்பாரு. ஸோ இவர் தன்னோட டீமோட சேர்ந்து இந்த ஹெய்ஸ்ட பிளான் பண்றாரு. ஸோ எப்படி பிளான் பண்றாரு, கடைசியா வந்து அந்த தங்க கட்டிகளை திருடினாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. அதாவது ஹெய்ஸ் த்ரில்லர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஜேர்னர்ல ஏகப்பட்ட படங்கள் அண்ட் சீரிஸ் வந்துருச்சு மணி ஹெய்ஸ்டுக்கு அப்புறமாட்டே. அந்த படங்கள் எல்லாமே ஒரு விதமான பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹெய்ஸ்ட்னா இந்த மாதிரிலாம் காட்டிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதை தாண்டி ஏதாவது காட்டினா மட்டும் தான் ஆடியன்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சொல்லப்போனால் அந்த பிரைவேட் ஜெட்டை வச்சு திருடுறது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பிளான் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சே தவிர மற்றதெல்லாம் ரொட்டீனான ஒரு விஷயமா தான் பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஹெய்ஸ் த்ரில்லரோட டிபிக்கல் டெம்ப்ளேட் படியே இதை அமைச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல அந்த டீமை பற்றி காட்டுறது, அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியோட இருக்கிற மாதிரி காட்டுறது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதுலயும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு ரஷ்ஷோ வந்து ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்ப ஃபிளாட்டாக தான் டிராவல் ஆகுது. டைட்டில் மட்டும் லிஃப்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே தூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே ஸ்பீட்ல ஃபிளாட்டாவே டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துல பிளஸ்ஸா நான் பார்க்கறது என்னன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான். 1.25 மணி நேரத்தில் இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பாவே விஷயங்களை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லொகேஷன்ஸை காட்டின விதம் அப்படின்றதுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு சில மூமெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சே தவிர ஓவரால் ஒரு கம்ப்ளீட் ஹெய்ஸ் த்ரில்லரா பார்க்கும்போது ஒரு புதுமையே இல்லாம ஒரு நார்மலா எடுக்கப்பட்ட ஒரு ஹெய்ஸ்டா தான் எனக்கு பட்டுச்சு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 லிப் லாக் சீன்ஸ் இருக்கு, மற்றபடி பெருசா எதுவும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.